நமஸ்காரம். மறைந்த தவுல் மாமேதை திருவாலப்புத்தூர் டி.ஏ. கலியமூர்த்தி அவர்களின் 74வது பிறந்த தினம். நாங்கள் இருவரும் நிறைய சந்தித்து கச்சேரிகள் வாய்ச்சிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், எனது குருநாதர் மூலியமாக சுசீந்திரம் என்ற ஊரில் திருப்பாம்பரம் சகோதரர்கள் டி.கே.எஸ். சுவாமிநாதன், டி.கே.எஸ். மீனாட்சி சுந்தரம் நாதஸ்வரத்துக்கு கலியமூர்த்தி மாப்பிள்ளை அவர்களும் நானும் வாசித்து முடித்தோம். வாசித்ததுக்கு பிற்பாடு அவரோட அபிப்பிராயத்தை என்னிடம் வந்து சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டார். வெளியிலும் அதை பற்றி எல்லோரிடமும் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டார். அது என் காதுக்கு கேட்கும்பொழுது மனசுக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்தது. மேலும் எனது பாட்டியின் மூலமாக, பாட்டி வழியாக அவர் எனக்கு நெருங்கிய சொந்தமும் கூட. என் மேல் அளவு கடந்த பிரியம் வைத்துள்ளவர். ரெண்டாவது, அவர் தவுல் வாசிப்பில் எந்த குறைகளும் யாரும் சொல்லவே முடியாது, சொல்லவும் கிடையாது. அப்படி ஒரு தவுல் வாசிப்பு அவருக்கு. நாதஸ்வரத்துக்கு மிக மிக பொருத்தமான தவுலாகவும் அவர் விளங்கி வந்தார். கீர்த்தனையாகட்டும், ஸ்வரமாகட்டும், மற்றபடி பஜன் பாட்டுகள், இதுக்கெல்லாம் ரொம்பவும் சூட்டப்பலாக வாசிக்கக்கூடிய ஒரு தவுல் மாமேதே கலியமூர்த்தி மாப்பிள்ளை அவர்கள். இது எல்லாருக்கும் தெரிந்தது தான், நான் சொல்ல வேண்டும்ங்கிற அவசியமில்லை. இருந்தாலும் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் கலியமூர்த்தி மாப்பிள்ளை மறந்து விடுவார் என்பது தான் பெரிய வேதனையாக இருக்கிறது. மேலும் அவர் குடும்பத்தில் உள்ள எனது தங்கை ராணி மற்றும் சண்முகநாதன், பாலாஜி எல்லோருக்கும் மனதைரியத்தை கொடுத்து எல்லாருக்கும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று மனதார ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.